இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியா நல்ல லேயர்ஸோட இருக்கக்கூடிய முட்டை பப்ஸ் வீட்லயே ரொம்ப சிம்பிளா சூப்பரா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா. இது நல்ல கிறிஸ்பியா இருக்கும். கடைகளில் வாங்கக்கூடிய அதே ஒரு டேஸ்ட்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா ஈஸியா செய்யலாம். இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்துட்டு இதை ஃபர்ஸ்ட் நல்லா பீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதுல ஒரு 10 கிராம் மட்டும் அப்படியே மிச்சமா வச்சுட்டு இதுல வந்து 2 கப் அளவுக்கு நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா உப்பும் சேர்த்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு புட்டு மாவு பதத்துக்கு இருக்கணும், நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ இதுல கொஞ்சமா தண்ணி இதை நல்ல ஒரு டோவா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். இந்த அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுக்கணும். அதாவது செமி சாஃப்ட் டோ மாதிரி இருக்கணும். நல்லா தண்ணியாவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் நல்லா கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இப்ப நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். இதை இப்ப அப்படியே மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் மட்டும் நம்ம ரெஸ்ட் விட்டுறலாம். இப்ப அரை மணி நேரம் கழிச்சுட்டு நம்ம திரும்பவும் எடுத்து இதை வந்து 2 போர்ஷனா வந்து டிவைட் பண்ணி எடுக்க போறோம். எடுத்துட்டு ஒன்னு மட்டும் நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி எடுங்க. இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதுல 20 கிராம் அளவுக்கு பட்டரை நம்ம அப்படியே இதுக்கு மேலாப்புல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறோம். விட்டுட்டு இதை மூடி போட்டணும். இந்த மாதிரி 2ஆ மடிச்சு 4ஆ மடிச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி மூடி விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம இன்னொன்னையும் செய்துட்டு அதை வந்து நல்லா பிளாஸ்டிக் ராஃபர்ல சுத்தி வச்சு ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரம் நம்ம வச்சு எடுத்துடலாம். இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க. இப்போ இதை மறுபடியும் நல்லா வந்து நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம். தேய்ச்சி எடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம இதில் பட்டர் எதுவும் சேர்க்க வேண்டாம். இதை ஒரு 2-3 நம்ம வந்து மடித்து எடுக்கணும். இப்போ நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி மடிக்கணும். ஃபர்ஸ்ட் மடித்தது மாதிரி கிடையாது, இந்த மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு இதை அப்படியே திரும்ப பிளாஸ்டிக் ரஃபரில் சுற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுமா நம்ம பப்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கான மசாலா கொஞ்சமாக எண்ணெய், சீரகம், அப்புறமா 2 வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறமா சிக்கன் தூள், கரம் மசாலா தூள் இவ்வளவு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணியும் சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். வெந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு மசாலா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இது சிம்பிளான மசாலா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இதுல நம்ம வந்து இந்த ஷீட் எடுத்துட்டு இதை பகுதியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ரோல நம்மளுக்கு 4 பப்ஸ் வந்து ரெடி பண்ண முடியும். பாருங்க எவ்வளவு லேயர்ஸோட நம்மளுக்கு ஷீட் ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டு ஸ்கொயர் ஷேப்ல நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து 4 பீஸா கட் பண்ணி எடுத்துக்க போறோம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்ல நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணோம்ல அதை எல்லாத்துலயும் வச்சிடலாம். அப்புறமா முட்டை இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி 2 எட்ஜஸையுமே இந்த மாதிரி சீல் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு நார்மலா கடைகளில் எப்படி வாங்குவோமோ அந்த ஒரு ஷேப்புக்கு தான் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான ஷேப்ல நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா முட்டையோட மஞ்சள் கரு மேல நல்லா தடவி விட்டுட்டு நம்ம ஓவன்ல 180 டிகிரியில ஒரு 35 மினிட்ஸ் பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா ரெடி ஆகி வரும். நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.